பண்ற தீர்க்கதரிசி. இவரு எலிசான்ற ஒரு பையனை பாக்குறாரு. அந்த பையன் ரொம்ப படிச்சு மேல இடத்துல உத்தியோகத்துல எல்லாம் ஸ்டார்ட் பண்ணல இன்னும். ஓகே, பெரிய மேல இடத்துல உத்தியோகத்துல எல்லாம் இல்ல. அவரு 12வது ஏர் உழுதுங்கிறாரு. இப்ப நம்ம எல்லாம் விவசாயம் பழகுனது இல்லை. விவசாயம் பண்றவங்க பார்த்தோம்னா மாட்டினுடைய ஷோல்டர்ல வந்து ஒரு இது கட்டுவாங்க, ப்ளோன்னு சொல்லுவாங்க. அது வந்து நிலத்தை உழுறுது அப்படின்னா லூசன் த சாயில், லூசனிங் த சாயில், அது அந்த ஷோல்டர்ல கட்டுறது பேர் என்ன, கலப்பை கட்டுவாங்க. இந்த மாடை வந்து என்ன பண்ணுவாங்க, ஓட்டின்னு போவாங்க, காலில் மிதிச்சுக்குவாங்க. அது என்ன பண்ணும், லைன் மாதிரி போட்டுன்னு போவோம். இந்த லைன் ஃபர்ஸ்ட் போடுறாங்க பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். ரஃப்பா இருக்கும் சாயில், அந்த லைன் போடுறது ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போடுவாங்க, அது மேல இன்னொரு லைன் போடுவாங்க, அது மேல இந்த மாதிரி வந்து 12வது லைன் போட்டுங்கிறாரு யாரு, எலிசா. இந்த எலிசாவை பார்த்துட்டு எலியா வந்து வா என் கூட கூப்பிட்ட உடனே இவரும் கொஞ்சம் தூரம் போயிட்டு, ஐயா நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வரணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி போ, நான் என்ன உனக்கு கூப்பிட்டு நான் உன் பாட்டுக்கு போ அப்படின்னுறாரு. இவரும் என்ன பண்றாரு, எலிசா அந்த மாடு இவருக்கு தின்னால் சாப்பாடு போட்டுனுச்சுல, அந்த மாடு ஷோல்டர்ல அந்த கலப்பை இருந்துச்சுல, கலப்பைய அழுப்பு மாதிரி வெட்டி ஒரு பலிபீடம் கட்டிட்டு அது மேல அந்த மாட்டையே வெட்டி அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிரியாணி செஞ்சு போட்டாராம். போன இதுல ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 20th சாப்டர்லாம் பார்த்தோம்னா இதை பத்தி தெரியும். இந்த மாதிரி இருந்த இந்த எலிசாவை எலியா கூட கூப்பிட்டு வந்துட்டாரு. ஆல்மோஸ்ட் 10 வருஷமா எலியா கூடவே இருக்கிறாரு. எலிசா என்ன பண்றாரு, எலியா போற இடத்துக்கெல்லாம் கூட போறாரு. இவர் தூங்கணும்னு சொன்னார்னா தலைக்காணி ரெடி பண்றது, கம்பளி ரெடி பண்றது, அந்த வேலை செய்யறாரு. எலியாவுக்கு எடுப்படி வேலை செய்யறதுக்கு எலிசா இருக்கிறார். எலியா மாதிரி டீசென்டாலாம் பேச மாட்டாரு, ரஃப் அண்ட் டஃபா தான் பேசுறது, எட்டும் கவுத்தம் தான் பேசுறது. இந்த நாகரிகமா எல்லாம் நடந்துக்கு தெரியாது, கொஞ்சம் காட்டுவாசி மாதிரி, ரொம்ப ரக்குடான ஆளு இந்த எலிசா. இந்த எலிசா கூடவே இருக்கிறாரு. எலியா 3 இடத்துல பைபிள் காலேஜ் நடத்தினுக்கிறார். எரிகோன்ற இடத்துல, பெத்தேல் என்ற இடத்துல, கில்கால் என்ற இடத்துல. இந்த இடத்துல என்ன பண்ணுகிறார், அவரு பைபிள் கிளாஸ் நடத்தினுக்கிறார், பைபிள் காலேஜ் வச்சு நடத்தினுக்கிறாரு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்க என்னவா இருக்கிறாங்க, எலியாவுக்கு அசிஸ்டன்ட் ஆகுறாங்க. ஆனா எலிசா தான் எப்பவுமே கூட இருக்கிறாரு. இவர் பைபிள் காலேஜ் எல்லாம் படிக்கல, இவரு உக்காந்து நோட்ஸ் எடுக்கிறது, பைபிள் ப்ரிப்பரேஷன் எல்லாம் வந்து எலிசா பண்ணல. ஆனா எலியா கூடவே இருக்கிறார். எந்த அளவுக்கு எலியா கொடுக்கிறாருன்னா, அந்த பைபிள் காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவர் மேல பொறாம வர அளவுக்கு கொடுக்கிறார். இந்த பேசேஜ் நம்ம படிக்கிறோம்னு வைங்களேன், இந்த 2ஆம் அதிகாரம் முழுக்கம் பார்த்தோம்னா, சரி இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம், 3வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க, தமிழ்ல வாசிங்களேன். ஜோசப் 3வது வசனம் வாசிப்பா. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். எனக்கு தெரியும், நீங்க ஷட்டப் பண்ணுங்க அப்படின்னு. இந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து எலிசா கிட்ட வராங்க, நாங்கெல்லாம் பைபிள் படிச்சோம், நீ அவர் கூடவே சும்மா சுத்தி நிந்திய, அவர் ஆண்டவர் எத்துக்க போறாரு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு இவர்கிட்ட நெக்கிலா கலாய்க்கிறாங்க. அதுக்கு இவர் என்ன சொன்னார் தெரியுமா, அது எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. பைபிள் இப்படி எல்லாம் இருக்குதா, ஆமா அப்படியெல்லாம் தான் இருக்குது, இதெல்லாம் நீங்க படிச்சது இல்லைல்ல, அதனால ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. 3ஆம் வசனம் இங்கிலீஷ்ல ஒருத்தர் வாசிங்க. எஸ் ஐ நோ, கீப் சைலண்ட். எனக்கு தெரியும், நீங்க என்ன பண்ணுங்க, சைலண்ட், கீப் சைலண்ட். இவங்க என்ன பண்றாங்கன்னா, எலிசாவை வந்து வெறுப்பேத்துற மாதிரி பேசுறாங்க. ஆண்டவர் வந்து எலியாவை தூக்கின்னு போறாரு, தெரியுமா உனக்கு அப்படின்னு. எலிசா என்ன சொல்றாரு, எனக்கு தெரியும், நீங்க என்ன பண்ணுங்க சும்மா இருக்கு. இந்த இந்த சம்பவத்துல பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல எலியா கூட இருக்கிறாரு. எலிசா கிட்ட சொல்றாரு, பாருப்பா நீ போ, நான் வந்து ஆண்டவர் என்ன கூட்டு போறாரு, நீ என் கூட வராத அப்படின்னு. அதுக்கு எலியா சொல்ற, இல்ல இல்ல நான் உங்க கூடவே தான் வருவேன், ஆண்டவர் ஜீவனோட இருக்கிற வரலும் உன் ஜீவன் இருக்கிற வரலும் அவங்க கூட தான் வருவேன்னு சொல்றாரு. எலியா என்ன பண்றாரு, சரிப்பா நான் இங்க இந்த பெத்தேலுக்கு போனோம், நீ என் கூட வராத, நீ இங்கே இருன்றாரு. இப்ப பெத்தேலுக்கும் இவர் கூட வந்துடுறாரு. பெத்தேல் என்ற இடத்துக்கு போறாங்களா, அங்க இருக்கிற ப்ராஃபிட்டுகள் என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, தீர்க்கதரிசிகள் எல்லாம் எலிசாவை கலாய்க்கிறாங்க. அப்ப கூட இவர் கண்டுக்கிறது இல்ல. மறுபடியும் அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க. பெத்தேல்ல இருந்து எங்க போறாங்க, எரிகோவுக்கு போறாங்க. 4வது வசனத்தை பாருங்களேன். And Elijah said to him, Elisha, stay here, please, for the Lord has sent me to Jericho.
எலியா வந்து எலிசா கிட்ட என்ன சொல்றாரு, ஆண்டவர் என்ன எரிகோக்கு போக சொல்றாரு, நீ இங்கவே இருன்றாரு. மறுபடியும் எலிசா என்னன்றாரு, இல்ல இல்ல நான் உங்க கூடவே வரேன்னு கூடவே போறாரு. அங்க எரிகோல என்ன நடக்குது, அதே சம்பவம் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. எரிகோல இருக்கிற அந்த இவங்க ப்ராஃபெட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, மறுபடியும் எலிசாவை கேலி பண்றாங்க. இன்னைக்கு ஆண்டவர் எலியாவை தூக்கின்னு போறாரு, உனக்கு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு மறுபடியும் எலிசா என்ன சொல்றாரு தெரியுமா, இத வந்து ஜெசி நீ வாசிமா, 5வது வசனம் வாசி. எஸ் ஐ நோ, எனக்கு தெரியும் ஆண்டவர் என்ன அவர் எத்தனை போயிட போறாருன்ட்டு. நீ என்ன வரு சும்மா இரு. இப்போ நம்ம லைஃப்ல கூட நிறைய பேர் நம்மள அந்த மாதிரி கலாய்க்குவாங்க, பைபிள் தூக்கின்னு சர்ச்சுக்கு போனியே ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சுட்டாரு, நாங்கெல்லாம் பாரு சண்டேஸ்ல கிரிக்கெட் ஆடுறோம், நாங்கெல்லாம் ஃபுட்பால் ஆடுறோம், நாங்கெல்லாம் வெளியாட்டுல இருக்கிறோம், நீ சர்ச்சுக்கு போய் என்னத்த கண்ட அப்படின்னு பேசுறவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய பதில் என்ன தெரியுமா, அது எனக்கு தெரியும், யூ கீப் சைலண்ட். இதுதான் எலிசா பண்ணாரு. எலிசா பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் கிடையாது. இவங்கெல்லாம் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு எலிசாவை கேலி பண்ணுகிறாங்க. இப்ப எலியா கோவம் வருது, ஏன்டா என் கூடவே வந்துருக்கிற, என்னத்தான் வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு எலியாவை பார்த்து சொல்றாரு, நீங்க ஆண்டவர் கூட போவீங்க, உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஸ்பிரிட் இருக்குது பாருங்க, உங்களுடைய கால் இருக்குது பாருங்க, உங்க மேல ஆண்டவரோட அழைப்பு இருக்குது பாருங்க, அது 2 மடங்கு எனக்கு வேணும்னு கேட்கிறாரு. அதுக்கு எலியா சொல்றாரு, அது என் கையில இல்லப்பா, ஆண்டவர் கொடுத்தாருன்னா வாங்கிக்கோ அப்படின்றாரு. எலிசா என்ன பண்றாரு, சரி நான் போவே மாட்டேன் உங்களை விட்டுட்டு. இப்ப இந்த 3 பைபிள் காலேஜும் விசிட் பண்ணிட்டு 3 பேருக்கும் எலியா என்ன பண்ணிடுறாரு, டாட்டாப்பா நான் போறேன், ஆண்டவர் கூட்டினுறாரு நான் போறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த 3 பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இவர் சொல்றதை கேட்டுக்கிறாங்க. கடைசியா யோர்தான் என்ற அந்த நதி கிட்ட வராங்க, ஜோர்டன் ரிவர் கிட்ட வராங்க. எலியா என்ன பண்றாரு, அவர் ஒரு ஷால் போத்தின்னுக்கிறாரு. ஒரு டவல் ஏதாவது கொடுங்களேன், அந்த டவல் கொடுப்பா, அந்த பேனர் கீழே ஒயிட் டவல் இருக்குது பாரு. இது எலியாவனோட ஷால்னு நினைச்சுக்கோங்களேன், எப்பவுமே இப்படி போத்தின்னு இருப்பார். இப்போ யோர்தான் நதி கிட்ட வராங்க. யோர்தான் நதி அப்போ அன்னைக்கு டேட்டுக்கு வந்து ஜோரா போயினுக்குது, ஒரு ஆளால ஸ்விம் பண்ணி போக முடியாத அளவுக்கு ஜோரா போயினுக்குது. எலியா என்ன பண்றாரு, இந்த ஷால்வை எடுத்து இப்படி முறுக்கிட்டு அந்த ஜோர்டன் ரிவர் இருக்குது பாருங்களேன், அந்த ரிவர் மேல இப்படி டேப் பண்றாரு. இப்படி டேப் பண்ண உடனே ஃப்ளோ ஆயினுக்கிற ரிவர் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. ரிவர்னா நம்ம காவா மாதிரி கிடையாது, நல்லா ஒரு 500 மீட்டர் தூரம் அந்த ரிவர், அவ்வளவு பெரிய ரிவர், கிலோமீட்டர் கணக்குல பெரிய ரிவர். அது அவ்வளவு பெரிய ரிவர். இவர் டேப் பண்ண என்ன பண்ணுறது தெரியுங்களா, ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. இந்த இடத்துல ஃப்ளோ இல்லைன்னு ரோடு மாதிரி ஆயிடுது. இவங்க 2 பேர் மாத்திரம் இப்ப நடந்து போறாங்க. யார் யாரு, எலியாவும் எலிசாவும் இந்த ஜார்டன் ரிவர், யோர்தான் நதி கிட்ட என்ன பண்றாங்க, வந்துட்டு அவருடைய ஷால்வை வச்சு அடிக்கிறாரு. ரிவர் ஸ்டாப் ஆயிடுது, இவர் நடந்து போறாரு. இது எப்பயாவது நடக்குமா இந்த மாதிரி? ஏசப்பாவே ரிவரை ஸ்டாப் பண்ணாம என்ன பண்ணாரு, மேலதான் நடந்து வந்தாரு. ஏசப்பா ஒண்ணு ரோடு கிரியேட் பண்ணிட்டு நடந்து போல, தண்ணி மேல நடந்து வந்தாரு. ஆனா இங்க பாருங்க, இந்த எலியா என்ன பண்றாரு, ரிவரையே ஸ்டாப் பண்ணி மேல உள்ள நடந்து போறாரு. சரி உள்ள நடந்து போயிட்டாங்க. எலியா சொன்னது போலவே ஒரு ஃபயர் சேரியட் வந்துச்சுன்ட்டு பைபிள் சொல்லுது. இந்த 11ஆம் வசனத்தை பாருங்களேன். 11ஆம் வசனம் தமிழ்ல ஃபயர் சேரியட்க்கு என்னன்னு இருக்குது, அக்கினி ரதமும். அக்கினி ரதம், ஃபயர்ல ஒரு சேரியட், ஒரு தேரு, நெருப்புல எரிஞ்சு நிற்கிற ஒரு தேர் வந்து இந்த எலியாவை கூப்பிட்டு போகுது. அவர் மேல போய் பாய் காட்டுனே போறாரு. யாரு, எலியா. ஆனா இதுல பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன தெரியுங்களா, எலியாவும் எலிசாவும் அந்த ரிவரை கிராஸ் பண்ணும்போது தூரத்துல இருந்து யாரோ பார்த்துன்னுக்குறாங்க. அந்த பார்ட்ல தான் என் செய்தி. அந்த பார்ட் வாசிச்சிடலாமா? 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஐம்பது பேரு தீர்க்கதரிசிங்க, 50 ப்ராஃபிட்ஸ். யாரு, பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 50 பேரு எலியாவும் எலிசாவும் பேசினுக்கிறது தூரத்துல நின்று பார்த்துன்னுக்குறாங்க. இந்த 50 பேரு ஒருவேளை எலியா கூட இருந்தா இவங்க கூட எதுக்குள்ள போயிருக்குவாங்க, நதிக்குள்ள நடந்துன்னு போயிருந்துக்குவாங்க, இவங்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும். ஆனா இந்த 50 பேர் தூரத்துல நின்று வேடிக்கை மாத்திரம் பார்த்துன்னுக்குறாங்க. எலியாவும் எலிசாவும் உள்ள போனாங்களா, சேரியட் வந்துச்சு, எலியாவை கூட்டின்னு போயிடுச்சு. எலியா அவருடைய ஷால் அங்கிருந்து கீழே விழுந்துச்சு. இத இப்ப எலிசா எடுக்கிறாரு. எலிசா எடுத்துக்குன்னு ஷோல்டர் மேல வச்சுன்னு வர்றாரு. போகும்போது எலியா போட்டுன்னு போன அந்த ஷால் இப்ப யாரு கையில இருக்குது, எலிசா கிட்ட. இப்போ இது தாண்டி போயிட்டாங்கல்ல, ரிவர் தாண்டி போயிட்டாங்க. எலிசா ரிட்டர்ன் வரணும். போகும்போது படகுல போயிருந்தா படகுல வந்துட்டுக்கலாம். போகும்போது எலியா இருந்தாரு, நதி வழி விட்டுருச்சு, போயிட்டாங்க. இப்ப ரிட்டர்ன் எப்படி வர்றது?
ஸ்விம் பண்ணலாம் அச்சுன்னு போயிடுவாரு. என்ன பண்ணலாம்? எலிசா என்ன பண்ணாரு தெரியுமா? ஃபாதர் இன் ஹெவன் எல்லாம் பிரேயர் பண்ணல. இந்த ஷால்வை எடுத்து மறுபடியும் முறுக்கி, எலியாவின் தேவன் எங்கே, யாவே தேவன் சொல்ல ஆண்டவர் கிட்ட எப்படி ஜெபம் பண்ணணும்னு கூட தெரியல. எலியாவின் தேவன் எங்கேன்னு சொல்லிட்டு அச்சார் பாருங்க, மறுபடியும் நதி வழி விட்டுச்சு. இவர் என்ன கேட்டாரு ஆண்டவர் எலியா கிட்ட? எலியா கிட்ட என்ன கேட்டாரு? உங்க மேல இருக்கிற அபிஷேகம் எனக்கு ரெட்ட தனியா வரணும், 2 மடங்கு, 2 போர்ஷன்ஸ், டபுள் போர்ஷன்ஸ் எனக்கு வேணும்னு சொன்னாரு இல்ல. அது ஆண்டவர் கேட்டாரு. எலியா அவருடைய லைஃப் ஃபுல்லா 6 அதிசயங்களை பண்ணியிருக்கிறார். 6 மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்காரு. யாரு? எலியா. அதுல வானத்துல இருந்து அக்கினி அறிவச்சு சாவடிச்சது கணக்கு பண்ணா 7 மிராக்கிள் பண்ணிக்கிறார். ஆனா எலிசா 14 மிராக்கிள் பண்ணிக்கிறார். எலிசா கேட்டதை அப்படியே ஆண்டவர் அவர் கொடுத்தார். இதுல பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த 50 பேர் வேடிக்கை பார்த்துருந்தாங்க பாருங்க, அவங்க இன்னைக்கும் வேடிக்கை தான் பார்த்துக்கிறாங்க. நீங்க எதுல இருக்கிறீங்க? எலியாவாவோ இல்ல எலிசாவாவோ இருக்க போறீங்களா? இல்ல பைபிள் காலேஜும் சேர்ந்து நல்லா பைபிள் படிச்சு பைபிள் ஸ்டூடெண்டா இருந்துட்டு வேடிக்கை பாக்குறவங்களா இருக்க போறீங்களா? எதுல நீங்க இருக்கிறீங்க? எந்த இடத்துல இருக்க விரும்புறீங்கன்ற அந்த கேள்வியோட இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புறேன். அந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாம் பாருங்க, அவங்களை பைபிள் மென்ஷன் பண்ணிருக்கிறதே ப்ராஃபிட்ஸ் தான், தீர்க்கதரிசிகள் தான் சொல்லுது. அவங்க தீர்க்கதரிசிகளாவே இருந்துட்டா கூட, அழைக்கப்பட்ட எலியா கூடவே எலிசா இருந்ததுனால அழைப்பு 2 மடங்கா கிடைச்சிச்சு அவருக்கு. அபிஷேகம் பெறப்பட்ட எலியா கூட இருந்ததுனால எலிசாவுக்கு 2 மடங்கு அபிஷேகம் கிடைச்சிச்சு. சோ எந்த இடத்துல நீங்க இருக்க போறீங்க? எலிசா போல அந்த அந்த அபிஷேகத்தை 2 மடங்கு வாங்கிக்க போறீங்களா? இல்ல மத்த ப்ராஃபிட்ஸ் தீர்க்கதரிசிகள் போல வெறும் வேடிக்கை மாத்திரம் பார்க்க போறீங்களா? உங்ககிட்டயே நான் அதுக்கான டிசிஷன் எடுக்கிற இடத்த விடுறேன். உங்களுடைய ஜபத்துல நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க, எந்த இடத்துக்கு போக போறீங்கன்றது ஆண்டவர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவாராக. எல்லா நன்மைக்கும் மூற்றும் காரணருமாகிய எங்கள் நல்ல